இரவு வணக்கம் அனைவருக்கும். மௌனம் இதை நம்ம சில இடங்களில் கடைபிடிக்காதனால பல பிரச்சனைகளில் மாட்டியிருப்போம். சில பேரோட கோபத்துக்கு ஆளாயிருப்போம், சில பேரோட பகையை சம்பாதிச்சிருப்போம். இதே சில இடங்களில் நம்ம கடைபிடிச்சதுனாலையும் பல பேரோட கோபங்கள் இன்னல்களுக்கும் ஆளாயிருப்போம். இப்படி இங்கே ஒரு 3 பேர் வந்து மாட்டியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போமா? பக்தியில் சிறந்த துறவிகள் 3 பேர் வந்து அந்த தான் செஞ்ச தவத்தோட பயனால் சொர்க்கம் அடையக்கூடிய வாய்ப்பை வந்து பெறுறாங்க. இப்படியே சொர்க்கத்தை அடைகிறதுக்காக வான்வழியே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு வந்து தன்னோட அழகில் ஒரு பாம்பை தூக்கிக்கிட்டு வானத்தில் வட்டமிட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஒரு முனிவர் வந்து இப்படி வந்து இந்த பாம்பு வந்து இந்த கழுகுக்கிட்ட மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லி அனுதாபப்படுறாரு. இதனால் டக்குன்னு அவர் வந்து பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சிடுறாரு. இதே மாதிரி இன்னொரு முனிவர் வந்து இந்த பாம்புக்கு இது வந்து நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி இதை பார்த்து வந்து அந்த பாம்பை வச்சு நினைக்கவும் அவரும் டக்குன்னு உடனேவும் பூமிக்கு வந்து வந்துடுறாரு. இதை எல்லாத்தையுமே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்த முனிவர் வந்து இது எல்லாமே இறைவனோட செயல், இதை வந்து நம்ம ஒன்றும் விமர்சனம் பண்ணால் நம்ம யார் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்த முனிவர் மட்டும் சொர்க்கத்தை வந்து அடைகிறாரு. இது வந்து அந்த முனிவர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இதே மாதிரி தான், இதே நிலைமை தான். எந்த இடத்துல நம்ம மௌனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல மௌனமாக இருக்கவே மாட்டோம். யாரோ ஒரு சிலர் கோபப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே நம்ம கோபத்திலலாம் தட்டி தீர்த்திடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் உட்காந்து நம்ம யோசிப்போம், என்னடா அது இப்படி கோபப்பட்டோமே அப்படின்னு சொல்லி. அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கும் போது மட்டும்தான் நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம். இதே மாதிரி தான் நானும் இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நானும் கோபத்தில் கத்தி விட்டுருவேன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுட்டு அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கோபத்தினால விளையக்கூடிய பாதிப்பு வந்து நமக்கு அந்த நிமிஷம் வந்து தெரியாது. அதனால நம்ம பாதிக்கப்படும்போது மட்டும்தான் இந்த மாதிரி கோபப்பட்டோம் அப்படின்றது நமக்கு புரியவே வரும். ஸோ கோபம் வருதா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மௌனமாக இருக்க பழகுங்க. நான் இந்த ஸ்டோரி நேற்று படித்ததுலேருந்து தான் ஓரளவுக்கு இந்த இது கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.